வரைக்கும் 11th எக்ஸ்போ வரைக்கும் ஏதாச்சும் எக்ஸ்போல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அது ரொம்ப பெருசா ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு தெரியாம அது நாங்க பெருசா காமிச்சுக்கிறது இல்ல. ஆனா எக்ஸ்போல ப்ராப்ளம் இல்லாம இருக்காது. ஏதாச்சும் ஒரு நிஜமாவே கேக்குறேன், எக்ஸ்போனாலே ப்ராப்ளம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ எல்லாரு கூடயும் சேர்ந்து ஒரு 100 பேரு 150 பேர் சேர்த்து வச்சுட்டு போடுறோம்னா அதுல பெருசா ப்ராப்ளம் இருக்காது. இண்டிவிஜுவல் ஒரு பிராண்ட் மட்டும் நீங்க வச்சு போடுறீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்கணும். எக்ஸ்போல அவ்வளவு பணம் கிடைக்குமா என்ன? இல்ல எக்ஸ்போனா பணம் கிடைக்கும். அது நிஜமா? எப்படின்னு நான் அப்படி சொல்றேன். இப்போ வந்துட்டு இதை இண்டிவிஜுவலா நந்துசாய் பொட்டிக் பிராண்ட் வந்துட்டு இண்டிவிஜுவலா பண்ணது ஒரு எக்ஸ்போ. சோ அது வந்துட்டு ஓவரால் காஸ்ட் ஆகும் ஒண்ணு. சோ நம்மளது தான் எல்லா ஸ்டாலுமே. சோ எல்லா ஸ்டாலுக்கான ரெண்ட்டும் நம்ம தான் கொடுக்கணும். எல்லா ஸ்டால்ல நிக்கிறவங்களும் நம்ம ஸ்டாஃபுங்க தான். எல்லா ஸ்டால்லையும் வைக்கணுங்கிறதுக்காக நம்ம கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும். சோ அப்படி கொண்டு வந்து அந்த எக்ஸ்போ நடத்தி முடிக்கிறப்போ ஓன் பிராண்டா பண்றவங்க நம்ம கூட வந்துட்டு நம்ம கொஞ்சம் பீக்ல இருந்தப்போ 2-3 பிராண்ட் இருந்தாங்கல்ல, அவங்களுக்குமே இதே சுச்சுவேஷன் தான். கணிசமான அளவு தான், ஒரு சொற்ப அளவு தான் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். கிடைக்கிறது எக்ஸ்போல எல்லாம் நாங்க லட்சக்கணக்கில் அது யார் வாங்குவாங்க கணக்கில் எடுக்கிறோம். மடை. நான் உனக்கு ஒன்று சொல்றேன்டா, கலாட்டா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இதுல இருந்து இன்டர்வியூ எடுத்து நீ ஃபேமஸ் ஆயிட்டனா, நீ ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஆங்கரிங் பண்ற மாதிரியே ஒரு மண்டபத்தை பிடிச்சி ஆங்கரிங் பண்ணி லட்சக்கணக்கில் நீ சம்பாதிக்கலாம். சீரியஸா சொல்றேன். ஆமா, நான் நிஜமா சொல்றேன். அப்படி பண்ணா மட்டும்தான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும், எஃபோர்ட்லெஸ்ஸா சம்பாதிக்க முடியும்.